தங்களின் இறுதி நாட்களில் தொழிலாளர் தேனீக்கள் எங்கு தங்கும்? தொழிலாளர் தேனீக்கள் மிகவும் சுறுசுறுப்பானவை. அவை ஒழிப்பதற்கென்றே பிறந்தவை என்று கூறலாம். ஒரு தேன்கூட்டில் 3 விதமான தேனீக்கள் இருக்கும். ராணி தேனீ, ஆண் தேனீ மற்றும் தொழிலாளர் தேனீ. தொழிலாளர் தேனீ, அதாவது இவையும் பெண் தேனீக்களே. இவற்றின் பங்கு மகத்தானது. கூட்டை சுத்தம் செய்வது தொடங்கி உணவை சேகரிப்பது வரை அனைத்து பணிகளிலும் தொழிலாளர் தேனீ சுறுசுறுப்பாக ஈடுபடும். தன் வாழ்நாள் முழுவதையும் தேனையும் மகரந்தத்தையும் தன் தேன்கூடு உறுப்பினர்களுக்காக தொழிலாளர் தேனீ சேகரிக்கும். தன் சிறகுகள் வலுவிழந்து தன் பலம் குறைய தொடங்கும் பொழுது இந்த தேனீக்கள் தன் கூட்டை விட்டு வெளியேறி ஒரு பூவின் மீதோ அல்லது புல் போன்ற ஏதாவது இயற்கை அமைப்பின் மீதோ தன் மிச்சம் உள்ள வாழ்நாளை கழிக்கும். தங்களால் கூட்டில் நோய் பரவும் அபாயத்தை குறைத்து கூட்டின் உறுப்பினர்களை பாதுகாக்கவும் தங்களின் இறந்த உடல்களால் கூட்டிற்கு சுமை ஏறாமல் இருப்பதற்காகவும் தான் தொழிலாளர் தேனீக்கள் தங்களின் வாழ்நாளின் இறுதி தருணங்களை கூட்டிற்கு வெளியே கழிக்கின்றன. அடுத்த முறை தன் கூட்டை விட்டு விலகி தனிமையாக சோர்வாக ஒரு தேனி ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பதை பார்த்தால் வாழ்நாள் முழுவதும் தன் கூட்டிற்காக உழைத்தது மட்டுமல்லாமல் வாழ்வின் இறுதி தருணத்திலும் கூட்டின் நலம் காக்க தனக்கான முதியோர் இல்லத்தை உருவாக்கி கொண்ட தொழிலாளர் தேனி அது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு குறித்த எங்கள் காணொளிகளை தொடர்ந்து காண எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவும் ஊக்கமும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். லெட் நேச்சர் லிவ்.